காட்டா என்கிட்ட வராதரா. இதாண்டா ரோட்டேட். அதுவா வீடியோ எடுக்கிறீங்க? ஆனே ஆகல. ஆன் இப்போ தான் ஆஃப் பண்ண. டக்குன்னு வரமாட்டேங்க. கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சுவாமி இங்கே தான் நிற்பாரு. கொஞ்சம் வழி விடுங்க. ஆத்தா வா திரும்பி வா. ஆட்டோமேட்டிக்கா இப்போ அடுத்த ரவுண்டு சொல்லடா. ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அக்ரி பண்ணுவாங்க. அந்த பாருங்க முண்டஸ் கட்டுவாங்க. பரிவட்டம் இங்கே போய்ட்டு உள்ளே போடாங்க. இதான் சுந்தரர் போய்ட்டு எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தரமுத்தி நாயனார் சுவாமி திருவடியில் விழுந்து வணங்கி சுவாமி அடியனை அழைத்தவார் என்று விண்ணப்பம் செய்ய சுவாமி திருவுளம் பற்றுகின்றார். வாரீர் சுந்தரா, நீர் போய் பார்வதியார் உடலாயிருப்பதை தீர்த்து அழைத்து கொண்டு வாரும் என்று சுந்தரமுத்தி நாயனாரை அம்மன் சன்னதிக்கு அனுப்புவர். எடுக்காது. ஆமாம்
பின்னாடி போயிடுறான். வெளிக்கை போட்டுக்கிறா உட்கார். பால் பார்த்த மாதிரியே கேளும் தாயே, உங்களிடத்தில் ஒப்புவித்து உலகத்தை காத்த ரட்சிக்கக்கூடிய பரமேஸ்வரன் அதி உஷ்ணமாகிய வெயிலில் மிகவும் வாடி வெண்ணிறமாகிய திருமேனி திருவுரமெல்லாம் மாறி வெளி நின்று உடலங்கள் பெரிவாற்றமையால் தயவுடன் தங்களை அழைத்து வார சொன்னார். வாரி சுந்தரமூர்த்தி நாயனாரே, உம்முடைய பரமேஸ்வரின் வினோத நடத்தைகளை என்னவென்று சொல்வேன். சாபம் அணிந்து தார்காவனத்தில் பிச்சை எடுத்தும் ரிஷிபத்தினுடைய கற்பை அடித்தும் விஷ்ணு மோகினியை புணர்ந்தும் ஆணையை உரித்து போர்த்தும் புலித்தோல் உடுத்தும் ஆமையோடு அணிந்தும் ரிஷபத்தின் மேலாரியும் சுடலை தனில் ஆடியும் வில்லால் அடி உண்டும் கல்லால் அடிபட்டும் விறகு சுமந்து விட்டும் வேடன் எச்சிலை தின்றும் பிட்டுக்கு மண் சுமந்து நரியை பலியாக்கியும் பலியை நரியாக்கியும் பாண்டியன் கையால் பிறம்படி பட்டும் சங்கலிக்காக கள்ளம் பேசியும் பறவைக்காக அர்த்தராத்திரியில் தொழுது போயும் இப்பேற்பட்ட குண நடத்தைகளை எல்லாம் பார்த்து பொறுத்து சகித்துக் கொண்டிருந்தேன். இவையெல்லாம் எனக்கு எதிரியாக கங்கை என்ற ஒருத்தி எனக்கு தெரியாமல் சடையில் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அதுதான் என் கோபம் பன்மடங்கு அதிகமானது என்று உம்முடைய மகாதேவரிடம் சொல்லும் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்வதியார் திருப்பி அனுப்பித்தார். சுந்தர பொம்மை அடி சொன்னாங்கண்ணா. நடுவில் வழி விட்டுருக்கேன். சாமி திரும்பணும்க்கா. வாங்க, அப்படி வாங்க, வெளியே போங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பரமேஸ்வரனிடத்தில் நடந்ததை விண்ணப்பம் செய்கின்றார். இங்கனமெனில் சுவாமி பரமேஸ்வரர் சர்ப்பமணிந்தும் அங்கத்தை பூண்டும் தாருகாவனத்தில் பிச்சை எடுத்தும் ரிஷி பத்தினிகளை கற்பை அழித்தும் விஷ்ணு மோகினியை புணர்ந்தும் சுடலைதனில் ஆடியும் சுடலை நீர் அணிந்தும் ஆணை உரித்து போர்த்தும் புலித்தோல் உடுத்தும் ஆமையோடு அணிந்தும் ரிஷபத்தின் மேலே ஏறியும் வில்லாலடி உண்டும் கல்லாலடி பட்டும் விறகு சுமந்து விற்று பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டின் கையால் பிறம்படி பட்டும் நரியை பரியாக்கியும் பரியை நரியாக்கியும் சங்கிலிக்காக கள்ளம் பேசியும் பறவைக்காக அர்த்தராத்திரியில் தூது போயும் இப்பேற்பட்ட செயல்களை எல்லாம் செய்ய கண்டு பொறுத்திருந்தேன். இப்போது எனக்கு எதிரியாக கங்கையை சிரசின் மேல் மறைத்து கொண்டிருக்கிறாரே, அவளுக்கு என்னை விட அதிகம் சுதந்திரம் அல்லவா? நீரும் நல்ல வித்வான், உம்முடைய பரமேஸ்வரரும் மிக பெரியோர், இதுக்கெல்லாம் உங்களிடம் சொல்லும் என்று என ஏளனம் செய்து பார்வதியாரும் தாதிமார்களும் துரத்தி விட்டார் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சன்னிதானத்தில் விண்ணப்பம் செய்தார். பார்வதியாளுக்கு மாத்திரமல்ல, கங்கைக்கும் நாம் வெறும் பாதினும். அது என்னவென்றால், ஆதிகாலத்தில் பகீரதன் நிமித்தமாக ஆகாச கங்கை எனும் பூலோகத்தில் வரும்போது பூமியில் உள்ள ஜீவாத்மாக்களை காக்கும் பொருட்டு கங்கையில் சடையில் வைத்துக் கொண்டோம் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று இருவரையும் சமமாக நடத்தி வைக்கிறோம் என்று நீர் போய் தெளிவுபடச் சொல்லி பார்வதியாரை அழைத்து வாரும் என்று சுவாமி சுந்தரமூர்த்தி நாயன் திருவுளம் பற்றுகின்றார்.
நான் வீட்டில் இருக்கிறேன். சுந்தரமூர்த்தியாரை வணங்கி திருவடியை தொழுது, தாயே, உன்னுடைய கிராதநாதனாய பரமேஸ்வரன் பகிரத நிமித்தமாக கங்கையை சிரசின் தடையில் வைத்துக் கொண்டாரை தவிர வேறொன்றும் இல்லை என்று விண்ணப்பம் செய்து தங்களை அழைத்து வரச் சொன்னார். வாரும் தாயே, தாயும் நல்லவளன்றோ என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன மாத்திரத்தில் பார்வதியார் முன்னினும் அதிக கோபம் கொண்டு சொல்கிறார். அப்போது பார்வதியார் மிகவும் கோபத்துடனே சொல்கிறார், உம்முடைய பரமேஸ்வரர் ஆழகால நஞ்சை புசித்தார். அப்போது நான் அல்லவோ அது கண்டத்தில் இறங்க விட்டாமல் தடுத்தேன். அதை நன்றி அவருக்கு இல்லை அல்லவா? உமக்காக பறவை வீட்டிற்கு தூது போனாரே, அதற்கு பதிலாக நீர் என்னிடத்தில் பெண்ணையும் தூது வந்தீரோ என்றார். தன் பங்கிமாரை கொண்டு சகிக்க முடியாத வார்த்தைகளால் பேசி பூச்செண்டாலும் சாமரத்தினாலும் கவரையினாலும் அடித்து பின்னும் புனுகு ஜவ்வாது சார்ந்து சந்தனம் முதலியவற்றை வாரி எடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரை பாங்கிமார்கள் துரத்தி விட்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் மனோகோபத்துடன் சுவாமி சன்னிதானம் வந்தடைகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி திருவடியை தொழுது வணங்கி, சுவாமி, பார்வதியார் அதிக கோபம் கொண்டு உமக்காக பறவை வீட்டிற்கு தூது போனாரே, அதற்கு பதிலாக என்னிடத்தில் நீர் பின்னை வந்தீரோ என்று கோபித்தார். பாங்கிமார்களை கொண்டு சகிக்கப்படாத வார்த்தைகளால் பேசினது அல்லாமல் பூச்செண்டுகளாலும் சாமரத்தினாலும் கவரையினாலும் புனுகு ஜவ்வாது சந்தன சாந்தினாலும் வாரி எறிந்து என்னை துரத்தி விட்டார்கள். அவர்களால் நான் பட்ட பாடு தங்கள் திருவுளம் அறியும். ஆகையினால் அடியேன் இருவருக்கும் ஆகாமையாகினோம். இனிமேல் அடியேனால் முடியாது. தேவருடைய திருவுளம் எப்படியோ அப்படி நடந்து கொள்கிறேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சன்னிதானத்தில் விண்ணப்பம் செய்தார். சுவாமி திருவுளம் பற்றுகிறார். வாராய் சுந்தரன், உனக்கு மன வருத்தம் வேண்டியதில்லை. இன்னும் ஓர் உபாயம் சொல்லுகின்றேன், கேள். முற்காலத்தில் நமக்கு ராவணேஸ்வரன் என்றொரு அன்பன் இருந்தான். அவன் தன் தாயாருக்கு சிவதர்சனம் செய்விக்க வேண்டும் என்று நம்முடைய கைலாச பர்வதத்தை அடியோடு பெயர்த்தெடுத்து கொண்டு போய் இலங்கையில் வைத்துக்கொண்டு சிவ தரிசனம் செய்விக்க வேண்டும் என்று ஆசையினாலே நம்முடைய கைலாச பர்வதத்தை அடியோடு பெயர்க்க அவன் அசைத்ததால் தேவர்கள் முதலாகிய யாவரும் பார்வதியாரும் கிடுகிடுவென்று நடுங்கி திகிலம் அடைந்து நம்மிடத்தில் வந்து முறையிட்டுக் கொண்டார்கள். அப்படி அநியாயம் செய்தவர்களை எழும்ப ஒட்டாமல் யாம் பெரு விரலினாலே ஊன்றிவிட்டோம். அப்படி ராவணன் அவிழ்ந்து கிடந்து வேறொரு செயலும் இல்லாமல் இருந்தான். சில நாள் கழித்து பிறகு வாகிச மாமுனிவர் கைலாசகிரியை அங்கு வழிபட வரும்போது ராவணேஸ்வரன் அழுந்து கிடந்ததை கண்டு அரண் சாமவேத பிரியன் என்று சொல்லி போய்விட்டார். அதை கேட்டவுடனே தன் 10 தலைகளில் ஒரு தலையை அறுத்து கை நரம்பை எடுத்து ராவணஸ்திரமாக கொடுத்து சாமவேதத்தை அத்தியானம் செய்தான். உடனே தமக்கு கருணை உண்டாகி அந்த ராவணனை எழுந்து வரும்படி செய்து, நீ செய்த தவறை மன்னித்தேன், இனி நமக்கு நீ வாகனமாக இருந்துவிடும் என்று கூறி அங்கனவே வைத்துக் கொண்டோம். ஆகையால் இப்பவும் முனிவர்கள் முதலான கணங்களை அழைத்து கொண்டு போய் நமது பார்வதியாரிடத்தில் சாமவேதத்தை அத்தியானம் செய்தால் மனம் களிப்புற்று வருவாள் என்று சொன்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி திருவடியை தொழுது வணங்கி விடைபெற்றுக் கொண்டு அம்பாள் சன்னதி சென்றடைதல். சுந்தரமூர்த்தி நாயனாரும் தேவர்கள், முனிவர்கள், சிவகணங்கள் முதலானோர் பார்வதியாரை வணங்கி சாமவேதத்தை அத்தியானம் செய்து வழிபட்டார்கள். அதை கேட்ட பார்வதியார் கோபம் நீங்கி மனம் களிப்புற்று
நம் கர்த்தாவாகிய பரமேஸ்வரத்தில் போகவிட்டாமல் நமக்கு வேறு கதி இல்லை என்று தெரிந்து தன்னுடைய தாதி கூட்டங்களையும் சங்கீத மேள வாத்தியங்களும் தேவர்கள் முதலாக அழைத்துக் கொண்டு வேத கோஷ்டிகளுடன் சுவாமி சன்னிதானம் புறப்படுதல். பாலாய் பார்வதியாலே நீ உடலாயிருப்பதை கொண்டு நம்மை நடைமுறைக்கு ஒவ்வாத ஆபரணம் தரித்திருப்பதாயும் ஏற்கக்கூடாத உணவை புசிப்பதாகவும் துர்க்குணமுடையோடத்தில் அடிப்பட்டதாகவும் சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை நிகழ்ச்சியான வார்த்தைகளால் பேசி அனுப்பிவிட்டாய் அல்லவா. சர்ப்ப ஆபரணம் தரித்து முதலாகிய குற்றங்களை நான் சகித்து கொண்டது என்னவென்றால், நம் மூலமாக இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழில்கள் நடத்தி வரும்போது தாருகாவனத்து ரிஷிகள் சிறிது கர்வம் அடைந்து தமக்கு மேல் ஒருவரும் இல்லை என்று நினைத்து வேள்வி செய்து தவம் செய்தார். அது நமக்கு தெரிந்து அவர்கள் செய்யப்பட்ட அக்னி காரியம் நிறைவேறினால் அவர்களை வெற்றி பெற ஒருவரால் முடியாது என்று நாம் மகாவிஷ்ணுவை வரவழைத்து அவருடன் யோசித்து அவரால் செய்யப்பட்ட தவத்தை அழிக்கும்படி அந்த ரிஷிகளிடத்து மகாவிஷ்ணுவை மோகினி பெண்ணாகவும் போய் அழிக்கவும், திரிபுரம் எரிக்கவும், மன்மதனை அழிக்கவும் திருவுளம் கொண்டு பிச்சை எடுப்பது போல் ரிஷி மனைவிகளுடைய கற்பை அழிக்கவும், இப்படியாக நாமும் மகாவிஷ்ணுவும் வெவ்வேறு உருவம் எடுத்து ரிஷிகள் செய்யும் தவநிலை அழித்தோம். அதனால் அந்த ரிஷிகள் மிகுந்த கோபம் கொண்டு அவர்கள் செய்யும் யாக குண்டத்திலிருந்து அவர்களின் மந்திர பலத்தினால் நம்மை எதிர்த்து விழுங்கும்படி புலி, அரவம், கொடிய அரக்கன், மான், அக்னி கரகம் முதலியவைகளை எல்லாம் உருவாக்கி அனுப்பி வைத்து ஆபரணமாக தரித்து கொண்டோம். முயலகன் என்ற அரக்கனை பெருவிரலினாலே பூமியில் அழுந்து போகும்படி மிதித்து வைத்துக் கொண்டோம். அவர்களை பங்கப்படுத்தி விட்டோம். இப்படி நாம் செய்யாவிட்டால் இந்த உலகத்தாரும் தேவர்களும் அவர்களுடைய அநியாயத்தை தாங்க மாட்டார்கள். ஆதலால் நாம் சர்வா கத்தராக இருந்து ஒரு துன்பமும் வரவொட்டாமல் அடிபட்டது போல் நேரடியாக காண்பித்து சிவலோக பதம் அடையும்படி செய்தோம். வேறொன்றும் இல்லை பார்வதி, நீ நம்ம இகழ்ச்சியாய் சொன்னாயல்லவா நிறைய இருக்கின்றன என்று சுவாமி திருவுளம் பற்றிய பின்பு பார்வதி தேவியார் கோபம் தணிந்து சுவாமியை வலம் வந்து வணங்கிக் கொள்கிறார். வழி விடுங்க மா, வழி விடுங்க. எல்லாம் அப்படி போயிட்டு வரேன். கண்ணினல்லகதொரும் கழுமளவள நகர பெண்ணினல் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. பார்வதி பதையே
ஆ